ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சரியில்ல சுரேஷ் மதிய புரிஞ்சுக்கினா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு லைக் போட்டுருங்க. இன்னைக்கான எபிசோட்ல எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க மதி, மலர், ரேவதி 3 பேரும் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. அப்ப ரேவதி பார்த்தீங்கன்னா, அண்ணி நீங்க வெறுப்பேத்துனீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன ரேவதி சொல்லிட்டு வந்த அப்படின்றாங்க. இல்ல கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தேன், அத்தை நம்பிட்டாங்க. ஆனா அவர் இருந்திருந்தா கொஞ்சம் கூட நம்பியிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் எண்ணெயும் 1 கிலோ பருப்பும் வாங்கிட்டு போனா அத்தை நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நீங்களாவது ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அண்ணி மதியோட சேர்ந்து அப்படின்னு சொல்லின்னு இருக்காங்க. அப்ப ஏன் ரேவதி நீயும் வாயேன் நம்ம தினமும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல அதுக்கெல்லாம் வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் ஒரு டைம் அண்ணியோட பர்த்டேக்கு வந்து வச்சு அவருக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாரு. அப்புறம் தம்பியும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க. மதியம் பார்த்தீங்கன்னா ஆமா நான் அது உங்களுக்கு கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா அவர் இந்த மாதிரி நடந்துக்கினாரா அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க தங்கராஜ் கால் பண்றாங்க. "எங்க ரேவதி இருக்கு?" அப்படின்றாங்க. "கடைக்கு வந்திருக்குங்க" அப்படின்றாங்க. "என்ன வேலையா?" அப்படின்றாங்க. "பருப்பு எண்ணெய் வாங்கணும். அது எனக்கு சொல்லிருக்க கூடாதா? நானே வாங்கிட்டு வந்து குடுத்துருப்பேன்ல ரேவதி" அப்படின்றாங்க. "இல்லங்க நானே வாங்கிக்கிறேன்" அப்படின்றாங்க. "சரி நானும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். இல்ல நீ இருக்கிற இடத்துக்கு வரவா?" அப்படின்றாங்க. "இல்லங்க நானே வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க. இங்க மலரும் மதியம் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே வராங்க. அப்ப "நீங்க 2 பேரும் ஜாலியா இருங்க" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மதி பார்த்தீங்கன்னா, "இல்ல நான் நாளையிலருந்து ஏதாச்சும் வேலைக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. அதுக்கு மலர் பார்த்தீங்கன்னா, "ஆமா மதி நீ வீட்ல இருக்காத. நீ வேலைக்கு ஏதாச்சும் ரெடி பண்ணிட்டு கிளம்பு" அப்படின்னு சொல்றாங்க. "நீ வேலைக்கு போயிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நான் இருந்தாலும் நான் முயற்சி பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல நீங்களும் வேலைக்கு போலாமே, ட்ரை பண்ணலாமே" அப்படின்றாங்க. "இல்ல வீட்லலாம் ஒத்துக்க மாட்டாங்க" அப்படின்றாங்க. "ஏன்?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லின்னு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ரேவதி பார்த்தீங்கன்னா, "என் வீட்ல நேத்து ஒரு விஷயம் நடந்துச்சு அண்ணி" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன நடந்துச்சு ரேவதி?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நேத்து என் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோன கேட்கிறாரு" அப்படின்றாங்க. மதி பார்த்தீங்கன்னா, எதுக்கு அவங்கவங்க பிரைவசிக்குள்ள எதுக்கு நுழையிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்ல நம்ம வாய்ஸ் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கோம்ல, சேட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா, நான் யார்கிட்டயோ பேசுறேன்னு சொல்லிட்டு அவருக்கு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. மதி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியெல்லாம் கூடவா சந்தேகப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்குறாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா, ஏன் மதி அவங்க வீட்டுக்காரர் கேட்டது தப்பு இல்ல. அவர் கேட்கலாம். இங்க நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபோன என்னோட தம்பி மெசேஜ் பண்ணியிருந்ததுக்காக அத்தை, மாமாவும் வாங்கி என்னோட ஃபோன செக் பண்ணிட்டு அத்தை பார்த்தீங்கன்னா, என்ன உன் தம்பி இந்த மாதிரியெல்லாம் மெசேஜ் பண்ணியிருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு என்னத்த சொல்றது மதி அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. ஏன் தான் இந்த இந்த மாதிரி இருக்காங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மதியம் சொல்றாங்க. இந்த பக்கம் ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, என்னதான் இந்த மலர் போய் இவ்வளோ நேரம் ஆகுது எனக்கு தலை வேற வலிக்குது. 11 மணிக்கு நான் காஃபி குடிக்கணும்னு சொன்னா உடனே வந்துருவேன்னு சொல்லிட்டு சொன்னா, இப்ப வரைக்கும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி புலம்பிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ராகவன் பார்த்தீங்கன்னா, என்ன அந்த மலர்க்குள்ள வர்றதுக்கு முன்ன நீ தானே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்த. போயிட்டு காஃபி போட்டு குடி போ. எதுக்கு சும்மா நொய் நொயின்னு உட்கார்ந்து இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் கேட்குறாங்க. இல்லங்க எனக்கு ரொம்ப கால் வலிக்குது. நான் என்னால கிச்சன் வரைக்கும் எழுந்திரிச்சு போயிட்டு காஃபி எல்லாம் போட முடியாதுங்க அப்படின்றாங்க. எதுக்கு தான் இந்த மாதிரி ஓவரா பண்ணிட்டு இருக்கியோ தெரியல. ஏன் தான் இந்த மாதிரி பண்றேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராகவன் கோவமா எந்திரிச்சு போயிடுறாங்க. என்ன இவர் வர வர மருமகள்கள் பண்றது தான் சரின்ற மாதிரி நடந்துக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ரேவதியும் பார்த்தீங்கன்னா, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் கால் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறாங்க. ஆட்டோல கிளம்புறாங்க. ஆட்டோ நேரா வீட்டுக்கிட்ட போய் நின்ற உடனே பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோக்கார கேட்குறாங்க, "எங்கேருந்து வரீங்கன்னு?" "பார்க்லேருந்து வரேன் சார்" அப்படின்றாங்க. சரி அவங்களுக்கு அமௌண்ட் குடுத்து அனுப்பிச்சு விட்டு ரேவதி கைய பிடிச்சு இழுத்து போயிட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள "எங்க போயிருந்த? எதுக்கு பார்க்குக்கு போயிருந்த? யார கூட்டு போயிருந்த?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நீ வர வர கொஞ்சம் கூட சரியில்ல. யார கூட்டு போயிருந்த? எவன கூட்டு போயிருந்த? ஒழுங்கா உன்னோட ஃபோன குடு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேவதியோட ஃபோன வாங்குறாங்க. அதுக்கு ரேவதி பார்த்தீங்கன்னா, "என்னங்க ரொம்ப சந்தேகப்படுறீங்களா நீங்க என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில பார்த்தீங்கன்னா, அப்ப பார்த்தீங்கன்னா, மலர் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் பண்றாங்க. "என்ன ரேவதி பார்க்லேருந்து வீட்டுக்கு போயிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, "என்ன இவ்ளோ சேட் பண்ணி வச்சிருக்கீங்க? இவ்ளோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லங்க நாங்க புதுசா ஒரு குரூப் ஆரம்பிச்சு நாங்க தான் பேசிட்டு இருக்கோம்" அப்படின்றாங்க. "இல்ல வேற யார் கூடயானா பேசியிருந்து டெலீட் பண்ணிட்டியா? நான் ஃபோன பார்ப்பேன்னு சொல்லி" அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கேட்குறாங்க. "என்னங்க உங்களுக்கு இந்த மாரியெல்லாம் சந்தேகம் வந்துச்சா? அந்த மாரியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க" அப்படின்றாங்க. உடனே மதி, ரேவதி, அ மலருன்ட்டு 3 பேரும் வாய்ஸ் மெசேஜ் கேட்ட தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, "சரி வா உன்னோட வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேவதியோட கைய பிடிச்சுன்னு வேகமா கூட்டு வராங்க காருக்காக. அப்ப பார்த்தீங்கன்னா, தங்கராஜோட அம்மா, "டேய் தங்கராஜ் ஏன்டா இந்த மாரி பண்ற? ரேவதி அவங்க வீட்டு ஆளோட தான்டா பேசியிருக்கா. எதுக்குடா இந்த மாரி கோவப்படுற? வாடா இங்க" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. "இல்ல இரும்மா நான் உடனே வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து தங்கராஜ் கிளம்புறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ராகவனும், ராஜலட்சுமியும் தங்கராஜ் வர்றத பார்த்துட்டு, "வாங்க மாப்பிள" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. "எங்க மாமா உங்க மருமகள்ங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லப்பா அவங்க பார்க் வரைக்கும் வாக்கிங் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்றாங்க. "என்ன மாமா நீங்களும் மாறிட்டீங்களா?" அப்படின்றாங்க. "இல்ல மாப்பிள வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். சரி சும்மா இருக்கும் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொன்னாங்க. "சரி போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டா. "என்ன அதுக்கு
மலருக்கும் ஷூ போட்டு வாக்கிங் போங்கன்னு அனுப்பிச்சு விட்டீங்களா அப்படின்ட்டாங்க. என்னாச்சு மாப்பிள்ள, எதுக்கு ரேவதி இந்த மாதிரி கூப்பிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்க பாருங்க மாமா, இவளும் வீட்டுல பாத்தீங்கன்னா யாருக்கிட்டையும் சொல்லாம அவங்களோட சேர்ந்து இவளும் வாக்கிங் வந்திருக்கா பார்க்குக்காக. அதை கேட்டா பாத்தீங்கன்னா சந்தேகப்படுறேன்னு சொல்லி கேட்கிறா. அந்த மாதிரி அவங்க என்னென்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போனை கொடுக்குறாங்க. ராகவனும் ராஜலட்சுமி பாத்தீங்கன்னா அதை கேட்டுறாங்க. உடனே அங்க மதியம் மலரும் பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கினே உள்ள வராங்க. என்ன அப்ப ராகவன் பாத்தீங்கன்னா, மலரு என்ன இது, எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நாங்க எதுவும் தப்பா எதுவும் பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. என்ன இந்த மாதிரி தான் பேசுவீங்களா வீட்டுல, ஒரு சின்ன விஷயத்தை கூட விடாம 3 பேர் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க எதுவும் தப்பா பேசல மாமா, எதுக்கு மாமா நீங்க கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேக்குறாங்க. உங்களை இந்த மாதிரி விட்டதுதான் தப்பா போச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கோவப்படுறாங்க. அதுக்கு மதி பாத்தீங்கன்னா, "ரேவதி ஏன் என்னாச்சு? எதுக்காக நீங்க வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல மதி, நான் பாத்தீங்கன்னா உங்களோட சேட் பண்ணியிருக்கிறத நான் வேற யார்கிட்டயும் பேசலன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தேகப்படுறாரு இவரு. இப்ப அதுக்காக தான் இங்க கூப்பிட்டு வந்திருக்காரு" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மதி பாத்தீங்கன்னா, "எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம்னு பார்த்து பாத்தீங்கன்னா, சுரேஷும் வராங்க. சுரேஷ் "அண்ணி சாப்பாடு ரெடியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப அங்க பிரச்சனை போயின்னு இருக்கிறத பார்த்த சுரேஷ் பாத்தீங்கன்னா, "என்ன தினமும் இதே பிரச்சனையா? இன்னைக்கு என் பொண்டாட்டி என்ன பண்ணி வச்சா? எதுக்காக இங்க பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு உன் பொண்டாட்டியாலலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மலர் சொல்றாங்க. இப்போ உங்க அக்கா மேல சந்தேகப்பட்டு உங்க மாமா தான் உங்க அக்காவ கூட்டிட்டு வந்திருக்காங்க இங்க. நாங்க தான் கால் பண்ணி பேசினோம். இந்த மாரி வாக்கிங் போணும். அதுக்காக சந்தேகப்பட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே சுரேஷ் பார்த்தீங்கன்னா, "என்ன மாமா இது? நீங்க இந்த மாரி எல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல" அப்படின்றாங்க. "டேய் சுரேஷ், என்னடா என்னவே எதிர்த்து பேசுற? நான் உன்னோட வேலை போச்சுன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ பாடுபட்டேன். உன் பொண்டாட்டி உன்ன மதிக்க மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவளோட வேலைய போக வச்சு உனக்காக ஹெல்ப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்ல உட்கார வச்சிருக்கேன். எதுக்குடா நீ இந்த மாரி பேசிட்டு இருக்க?" அப்படின்றாங்க. உடனே மதி பார்த்தீங்கன்னா, "என்னது என்னோட வேலை போக நீங்க தான் காரணமா?" அப்படின்றாங்க. "ஐயய்யோ! போச்சே, எல்லாத்தையும் உளறிட்டேனே" அப்படின்றாங்க. "இல்லையே, நீங்க உளறுன மாரியெல்லாம் ஒண்ணும் இல்லையே" அப்படின்னு சொல்றாங்க. உடனே சுரேஷ் பார்த்தீங்கன்னா, "என்ன மாமா புரியல, என்ன பண்ணீங்க நீங்க? மதி வேலை போறதுக்கு நீங்க காரணமா?" அப்படின்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, மதி பார்த்தீங்கன்னா, "ஒழுங்கா உண்மைய சொல்ல போறீங்களா இல்லையா? இல்லன்னா நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் குடுத்துருவேன் உங்க மேல" அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத நாம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.